படத்துல பாக்குற ஜேம்ஸ் பாண்டுங்கள்ல நிஜமான உளவு அதிகாரிகள் எல்லாமே சாமானியனா இருக்கிறவங்க தான் உளவு அதிகாரிங்க. அவங்க வந்து பப்ளிசிட்டியை விரும்ப மாட்டாங்க. இட் இஸ் நாட் அது வந்து ஒன்றும் சிறிய வேலை இல்லை. இந்த அமைப்பு 68ல ஃபார்ம் ஆகுது, 71ல பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வரத்துக்கு முக்கியமான பங்காற்றுது. பாகிஸ்தான் எந்த தேதியில இந்தியாவை தாக்குவாங்கன்னு முதல் கொண்டு எல்லா பிளான்ஸுமே முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்போ கடந்த சில ஆண்டுகளாக என்ன பண்றாங்க, அந்த பேர் வந்து ரொம்ப நிசப்தமாவே இருக்கே, என்ன சார் காரணம்? அவங்க குறைகளை தான் எல்லா கண்ணுக்கும் தெரியும், நிறைகளை அவங்க சொல்லிக்க கூட முடியாது. பாவம், அவங்க பண்ண சாதனைகள், அவங்க நிறுத்தின சதி வேலைகள், நாச வேலைகள் எதையுமே வெளியே சொல்ல முடியாது அவங்களால. ஏன்னா அதுக்குதான் அவங்க இருக்காங்க, இதை நிறுத்துறது தான் இருக்காங்க. எப்படி நிறுத்தினாங்க, எதை வச்சு நிறுத்தினாங்க, யார் துப்பு கொடுத்தாங்க, இதெல்லாம் பப்ளிக் டொமைன்ல வந்துருச்சுன்னா அவ்வளவு அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கான வேலையோ தேவையோ இல்லாம போயிடும். அவங்களுக்கு யாரும் விஷயம் சொல்ல மாட்டாங்க. அதனாலேயே அவங்க வந்து பெரும்பாலும் அமைதியா மௌனமா இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பிரச்சனை வெடிச்சதுன்னா முதல் நம்ம கையை காட்டுறது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்டுவோம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சைனா வந்து உள்ள வரும், நம்மள தாக்கக்கூடுன்ற சமயத்துல கைலாஷ் ரேஞ்சர்ஸ் மேல இந்தியாவோட அந்த மலைகளை போய் கேப்சர் பண்ணி சைனா வந்து பள்ளத்தாக்குக்கு அவங்க கீழே நம்ம மேலன்ற பொசிஷனை எடுத்தது. பிஎன்எஸ் காசி என்ற கப்பல் வந்து நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்த் தாக்கத்துக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கும்ன்ற அந்த பிளானையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் ராவால தான் முடிஞ்சது. தெரியாத மறைமுகமா பின்னாடி இருக்கிற 4வது சிங்கம் தான் இந்த உளவு அமைப்புகள். யார் சார் அந்த கன்மேன்? அன்னோன் கன்மேன். அவங்களுக்கு பேர் இல்ல, அடையாளம் இல்ல, எதுவும் இல்ல, கூலிப்படைன்னு சொல்ற மாதிரி தான். ஒருவேளை பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளே ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தர் பிடிக்காம சுட்டுட்டு கொண்டு இருக்கலாம். பாகிஸ்தான் வந்து இன்னொரு நாட்டுல ஊடுருவி அந்த நாட்டுல நாச வேலை பண்றது பாகிஸ்தானோட உளவு அமைப்புக்கு இணை வேற யாரும் இல்ல. அதே இன்னொரு நாட்டு அவங்க நாட்டுக்குள்ள பண்ணாங்கடான்னா அவங்களால எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா பாகிஸ்தான்ல வறுமை தலை தூக்கி ஆடுது. யாரு வேணாலும் காசு கொடுத்தா போட்டுடலாம். 8 முக்கியமான தீவிரவாதிகளை கடந்த ஒரு ஆண்டில் அடையாளம் தெரியாத நபர்கள் பெஹல்காம் அட்டாக்கு பிற்பாடு, ஆபரேஷன் சிந்தூருக்கு பிற்பாடு அடையாளம் தெரியாத நபர்களால் பாகிஸ்தானிலேயே பாகிஸ்தானியர்களால் அவர்கள் கதை முடிக்கப்பட்டுள்ளது. அவங்க இதுவரைக்கும் கொண்டு இருக்கிற பல பேர் வந்து இந்தியாவால் தேடப்பட்ட பயங்கரவாதிகள். இந்தியா தான் இன்வால்வ்டு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு பாகிஸ்தான் கிட்ட இதுவரைக்கும் ஆதாரமும் இல்ல, இந்த ஆதாரமும் இல்ல, இந்த ஆதாரமும் இல்ல, இந்த ஆதாரமும் இல்ல. ஒருவேளை இந்தியா கூட கை இருக்கலாம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், ரா என்ற அமைப்பு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பேரை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அண்மையில முதலமைச்சர் விஜய் நடிச்ச திரைப்படம் கோட் படத்துல கூட அந்த வார்த்தை ரான்றது வந்து எல்லாருக்குமே பரிச்சயமாயிருக்கும். கடந்த பல வருடங்களாக இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு தொடர்ந்து அவங்க வந்து பணியாற்றி கொண்டிருந்திருக்காங்க. ஆனா இப்போ கடந்த சில ஆண்டுகளாக என்ன பண்றாங்க, அந்த பேர் வந்து ரொம்ப நிசப்தமாவே இருக்கே, என்ன சார் காரணம்? படத்துல பாக்குற ஜேம்ஸ் பாண்டுங்கள்ல நிஜமான உளவு அதிகாரிகள் எல்லாமே சாமானியனா இருக்கிறவங்க தான் உளவு அதிகாரிங்க. அவங்க வந்து பப்ளிசிட்டியை விரும்ப மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி படத்துல வர எல்லா ரா ஏஜென்ட்டும் அது மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரான்றது வந்து டுமு டுமுன்னு சுடுறதும், துப்பாக்கி டிஷும் சுடுறதும், ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்றது இல்லை. இட் இஸ் எ முண்டேன் டெஸ்க் ஜாப். நான் சொல்லல, அதோட முன்னாள் ரா சீஃபா இருந்த செக்ரட்டரியா இருந்த விக்ரம் சூத் அவர்கள் சியாச்சின்ல வந்து பாகிஸ்தான் தாக்க போகுதுன்ட்டு முன்கூட்டியே அவங்க பேராஷூட் வாங்கி அதிகமா இந்த பணியில பண்ணக்கூடிய ஆடைகளை பெரிய அளவுல பாகிஸ்தான் ஆர்டர் கொடுத்துருக்குன்னு கண்டுபிடிச்சு இந்தியாவுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயத்த அவங்க பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு உளவு கொடுத்ததே வந்து விக்ரம் சூத். பிற்காலத்துல வாஜ்பாய் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அவர் ராவோட தலைவரா, அதாவது செக்ரட்டரி ராவ பணிபுரிஞ்சார். அதாவது ரால பணிபுரிஞ்ச அதிகாரிகளோட பல பேரோட பேர் வந்து யாருக்கும் தெரியாமலேயே போயிருக்கு. உதாரணத்துக்கு என்எஃப் சன்டூக், ஜிசி சக்சேனா, கேரி சக்சேனான்னு சொல்லுவாங்க அவர் பேரு. ஏன் பாகிஸ்தான்ல இந்தியாவுக்காக உளவு பார்த்தார் என்று கருதப்பட்டு
பாகிஸ்தான் ராணுவத்துல சர்வ் பண்ணிட்டு இருந்தார். அதாவது இந்தியரா பிறந்து இங்கேயே வளர்ந்து ஸ்ரீ கங்கா நகர் ராஜஸ்தான்ல வளர்ந்து பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு உளவு சேகரிக்க போய் அங்க பாகிஸ்தான் ராணுவத்துல சேர்ந்து அங்க பாகிஸ்தானியராவே வாழ்ந்து அங்க பாகிஸ்தானிய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஆபரேஷன்ஸ் டிவிஷன்ஸ்ல இருந்து முக்கியமான விஷயங்களை வந்து இந்தியாவுக்காக சேகரித்து கொடுத்து கடைசியில பிடிபட்டு சிறையில் வாடி இறந்து போன 90களில் சிறையிலேயே வாடி இறந்து போன ரவீந்திர கௌஷிக். ஸோ இட் இஸ் நாட் அது வந்து ஒன்றும் சிறிய வேலை இல்லை. இந்த அமைப்பு 68ல ஃபார்ம் ஆகுது, 71ல பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வரத்துக்கு முக்கியமான பங்காற்றுது. பாகிஸ்தான் எந்த தேதியில இந்தியாவை தாக்குவாங்கன்னு முதல் கொண்டு எல்லா பிளான்ஸுமே முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களோட கப்பல் PNS காசி என்ற கப்பல் வந்து நம்ம INS விக்ராந்த் தாக்கத்துக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கும்ன்ற அந்த பிளானையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் ராவால தான் முடிஞ்சுது. ஆனா அந்த போருக்கு எந்த அளவுக்கு இந்திய ராணுவம், விமானப்படை, கப்பல் படையோட அந்த 3 படைகளோட ஒற்றுமை ஒரு முக்கியமான காரணமா இருந்தா, அதுல மறைமுகமா இந்த 3 சிங்கம் வந்து பாக்குறீங்கல்ல நம்ம எம்பளம்ல, அதுதான் நம்ம படைன்னு வச்சுக்கோங்க. தெரியாத மறைமுகமா பின்னாடி இருக்கிற 4வது சிங்கம் தான் இந்த உளவு அமைப்புகள். அவங்க திறன்பட அது மாநில லெவல்ல இருக்கக்கூடிய உளவு பிரிவு ஆகட்டும், மத்திய அரசோட உளவு பிரிவுகள் ஆகட்டும், அவங்க தெரியாம அமைதியா அவங்க வேலையை அவங்க பண்றதாலதான் பாதுகாப்பு என்பது நிலையா இருக்கு. உதாரணத்துக்கு டெல்லி ஸ்பெஷல் செல், குஜராத் ஸ்பெஷல் செல்லு, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய உளவு அமைப்பு, இதெல்லாம் வந்து அவங்கவுங்க ரோலை திறன்பட செய்யறதால தான் தவறுகள் நடந்திருக்கும், நடக்காம இல்ல. ஆனா அவங்க எப்பயுமே வந்து உளவு பிரிவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே அது உள்நாட்டு உளவு அமைப்பாகட்டும், வெளிநாட்டு உளவு அமைப்பாகட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னடான்னா அவங்க குறைகளை தான் எல்லா கண்ணுக்கும் தெரியும், நிறைகளை அவங்க சொல்லிக்க கூட முடியாது பாவம். அவங்க பண்ண சாதனைகள், அவங்க நிறுத்தின சதி வேலைகள், நாச வேலைகள் எதையுமே வெளியே சொல்ல முடியாது அவங்களால. ஏன்னா அதுக்குதான் அவங்க இருக்காங்க, இதை நிறுத்துறது தான் இருக்காங்க. எப்படி நிறுத்தினாங்க, எதை வச்சு நிறுத்தினாங்க, யார் துப்பு கொடுத்தாங்க, இதெல்லாம் பப்ளிக் டொமைன்ல வந்துருச்சுன்னா அவ்வளவு அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கான வேலையோ தேவையோ இல்லாம போயிடும். அவங்களுக்கு யாரும் விஷயம் சொல்ல மாட்டாங்க. அதனாலேயே அவங்க வந்து பெரும்பாலும் அமைதியா மௌனமா இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பிரச்சனை வெடிச்சதுன்னா முதல் நம்ம கையை காட்டுறது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்டுவோம். சொல்லமா சொல்ல மாட்டோமா, மும்பை அட்டாக் இந்தியாவோட ரா என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டோம். ரா முன்கூட்டியே கணிச்சுது. சோ எல்லா விஷயங்களையுமே வந்து இன்டெலிஜென்ஸ், இந்த இவ்வளவு பெரிய நாட்டுல இன்டெலிஜென்ஸ் பரிவர்த்தனை என்பது சில நேரங்கள்ல சரியா நடக்காம கூட ஒரு தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்த்தா வெளிநாட்டுல இருந்து துப்பு துலக்குவதற்கு, வெளிநாட்டுல இருந்து உளவு சேகரிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த அமைப்பானது 1980களில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தூண்டிவிட்ட பஞ்சாபில் தூண்டிவிட்ட தீவிரவாதத்தை அடக்குவதற்கென்று 2 அமைப்புகளை ஏற்படுத்தினாங்க உள்ளுக்குள்ளேயே. கவுண்டர் டெரரிசம், கவுண்டர் CIT-X, CIT-J, கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் டீம் X, கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் டீம் J. X என்பது வந்து வெறும் பாகிஸ்தான் சார்ந்த உளவு அமைப்புகளை, பாகிஸ்தானோட நாச வேலைகளை, பாகிஸ்தான் ISI-ய நோட்டமிடுறதுக்கும், பாகிஸ்தான் ISI-யோட வேலைகளை முறியடிக்கிறதுக்கும், அவங்களுக்கு தலைவலி கொடுக்கறதுக்கான ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. CIT-J என்பது வந்து இந்த பஞ்சாபில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், பாகிஸ்தான்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க, சப்சீக்வெண்டா காஷ்மீர்ல இருக்கிற தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல ட்ரைனிங் எடுக்கிறவங்கள அவங்கள எப்படி என்ன பண்ணணுமோ அது பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு 2 சீக்ரெட் அமைப்புகள் இது. இந்த சீக்ரெட் அமைப்புகளை 1997 காலகட்டத்துல பாகிஸ்தான் வந்து இந்தியால எந்த நாச வேலையும் செய்ய மாட்டோம்னு ஒரு வாக்குறுதி கொடுக்க, அன்னைக்கு இருந்து இந்திய பிரதமர் அந்த வாக்குறுதியை நம்மளும் வந்து நாம பாகிஸ்தான்ல எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லி நம்மளோட இந்த 2 பிரிவுகளையும் மூடிட்டோம். பாகிஸ்தான் வந்து ஆக்டிவ் இன்டெலிஜென்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக்டிவ் இன்டெலிஜென்ஸ்னா
இன்னொரு நாட்டுல ஊடுருவி அந்த நாட்டுல நாச வேலை பண்றத பாகிஸ்தானோட உளவு அமைப்புக்கு இணை வேற யாரும் இல்லை. ஆனா பாசிவ் இன்டெலிஜென்ஸ்ல அவங்க வந்து ரொம்ப வீக். அதே இன்னொரு நாட்டு அவங்க நாட்டுக்குள்ள பண்ணாங்கடான்னா அவங்களால எதிர்கொள்ள முடியாது. சொல்லது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? மத்த நாட்டுல நாச வேலை பண்றது அவங்க கில்லாடிகள். அவங்க நாட்டுக்குள்ள வந்தா அவங்க பலிகடா கோட்டை விட்டுருவாங்க. ஏன்னா பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயோட எம்பளமே கடா தான். பாத்திருக்கீங்களா? ஐஎஸ்ஐயோட எம்பளம் கடா. பலிகடா தான் அது. அதனாலதான் அந்த பலிகடாவை வந்து என்ன பண்ணமோ எப்படி பண்ணமோ அதை கரெக்டா அப்பப்போ அவர்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தா அவங்க கட்டுப்பாட்டுல இருப்பாங்க. தற்போது சில விஷயங்களுக்காக ராவ் வந்து சிலர் வந்து புகழ்ந்து இருக்காங்க. இந்தியால இல்ல, மத்தவங்க குறிப்பிட்டு திரு தோவல் வந்த பிற்பாடு ராவோட முக்கியமான அதிகாரிகளா செயல்பட்டவங்க, முக்கியமான பொசிஷன்ல இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, தோவல் வந்து நம்மளுக்கு தெரிந்த முகமா இருக்கிறதுனால அவர் பேரை தான் எடுக்கிறோம். தெரியாத பல்வேறு அதிகாரிகள் அதுல மத்திய உளவுத்துறையிலையும் இந்த ரா என்ற அமைப்புலயும் வந்து செயல்பட்டுட்டும் இருக்காங்க. அவங்களோட ரோல் வந்து சின்ன ரோல் இல்ல, மிக 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 முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. சென்ட்ரல் ஏசியால இந்தியாவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்துறது, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் மோதல் ஏற்படுத்த நிலையில ஒரு சாதகமான சூழல் இந்தியாவுக்கு எப்படி வந்து அத சாதகமா அமைக்கிறது, சைனா வந்து உள்ள வரும் நம்மள தாக்கக்கூடுன்ற சமயத்துல கைலாஷ் ரேஞ்சர்ஸ் மேல இந்தியாவோட சஷ்ட சீமா பல் SSB வந்து அனுப்பி மேல போய் இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் இவங்க எல்லாம் ITBP இவங்க எல்லாம் அனுப்பி லடாக் ஸ்கவுட்ஸ் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணி அந்த மலைகளை போய் கேப்சர் பண்ணி சைனா வந்து பள்ளத்தாக்குக்கு அவங்க கீழே நம்ம மேலன்ற பொசிஷனை எடுத்தது. இதுக்கெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. இதுக்கு கை கொடுக்கறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் RNDW இருக்கு. அதுக்குள்ள நம்ம போக வேணாம். அது சார் அதே போல இந்த அன்மேன் கன்மேன்ஸ் அப்படின்ற போல ஒரு வார்த்தை இருக்கு. அதே போல அவங்க வந்து பல செயல் திட்டம் பல பயங்கரவாதிகளை வந்து போட்டு தள்ளி இருப்பதா கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் சார் அந்த கன்மேன்? அன்னோன் கன்மேன்ஸ்னா யார் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்னோன் கன்மேன் தான். யார் சார் அவங்க? அவங்களுக்கு பேர் இல்ல, அடையாளம் இல்ல, எதுவும் இல்ல, அவங்க படைன்னு சொல்ற மாதிரி தான். அவங்க என்ன சார் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன சார் இந்தியாவுக்காக? ஒருவேளை பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளே ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தர் பிடிக்காம சுட்டுட்டு கொண்டு இருக்கலாம். இவங்க ஒருத்தருக்கு அதிகம் பணம் வருது, ஒருத்தருக்கு கம்மியா பணம் வருதுன்ற பிரச்சனை இல்ல, அதுல சுட்டுட்டு கொண்டு இருக்கலாம். ஒருவேளை மத்த நாட்டோட உளவு அமைப்புகள் வந்து கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அவங்க சுடலாம். ஆனா ஒண்ணு, அவங்க இதுவரைக்கும் கொண்டு இருக்கிற பல பேர் வந்து இந்தியாவால் தேடப்பட்ட பயங்கரவாதிகள். அதனாலயே இந்தியா வந்து இன்வால்வ்டுன்னு சொல்ல முடியாது. இந்தியா தான் இன்வால்வ்டு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு பாகிஸ்தான் கிட்ட இது வரைக்கும் ஆதாரமும் இல்ல, இந்த ஆதாரமும் இல்ல, இந்த ஆதாரமும் இல்ல, இந்த ஆதாரமும் இல்ல. நோ ப்ரூஃப். மணி ட்ரையலும் கண்டுபிடிக்க முடியல. பார்த்த யாரும் பார்த்தாங்க, யாராவது பார்த்து சொன்னாங்க, எவிடன்ஸும் சொல்ல முடியல. மூளைய கொஞ்சம் கசக்கி இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களால கணிக்க முடியல. அதான் சொன்ன, பாகிஸ்தான் வந்து ஆக்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், பாசிவ் இன்டெலிஜென்ஸ்ல வந்து வீக் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நாட்டுக்குள்ள, அவன் மத்த நாட்டுல தீ மூட்டுறதுல கில்லடி. அவன் நாட்டுக்குள்ள மூண்ட தீயை எப்படி அணைக்கணும் தெரியாது. ஒரு வாட்டி தீ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, பரவ ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் அது எப்படி யாரால் அணைக்கிறது, எப்படி அணைக்கிறது தெரியாது. ஏன்னா பாகிஸ்தான்ல வறுமை தலை தூக்கி ஆடுது. யாரு வேணாலும் காசு கொடுத்தா போட்டுடலாம். ஒருவேளை அப்படியும் நடந்திருக்கலாம். அது சிஏவும் பண்ணிருக்கலாம், ரஷ்யாவும் பண்ணிருக்கலாம், ஏன் இஸ்ரேலும் பண்ணிருக்கலாம். ஒருவேளை இந்தியா கூட கை இருக்கலாம். நான் இந்தியான்னு சொல்லல. நம்ம தான் 97 எல்லாத்தையும் நிறுத்திட்டோமே. ஆனா உங்களோட பார்வைக்காக கடந்த ஒரு 5 ஆண்டுகள்ல
ம் ஒரு 15 முக்கியமான தீவிரவாதிகள். ம் ஆஹ் முக்கியமான இந்தியாவால் பல கோடி ரூபாய் அவங்க தலைக்கு மேல விருது இருந்தது. ஐ மீன் அந்த ரிவார்டு இருந்தது, ஓகே விலை வச்சிருந்தாங்க. அந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் கொல்லப்பட்டுள்ளார்கள். ம் எல்லாம் காலைல பார்க்கிங் போகும்போது சுட்டுறது, பால்கனில நின்றுட்டு இருக்கும்போது சுட்டுறது, சாப்பிட்டுட்டு இருந்தா சுட்டுறது, வண்டியில வருவான், டுப்பு டுப்புன்னு போடுவான், போயிடுவான். யாரும் தெரியல, இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அவங்க. பாகிஸ்தான் தான், அவன் தான் குதிரை கொம்பாச்சு. அவன் தான் ம் குதிரை கொம்பு இருக்காது, ஆனா அவங்க குதிரை கொம்பு, யூனிகான் குதிரை. அவங்களுக்கு தான் ஆசிம் முனீர் மாதிரி தலை சிறந்த ISI தலைவர்கள் இருந்திருக்காங்க. ம் இப்பாரும் அப்பாரும் எப்பாரும் இல்லாத ஒரு உளவமைப்பு அவங்க உளவமைப்பு, பாகிஸ்தான் உளவமைப்பு. ம் இந்நேரத்துக்கு கிழிச்சிருக்கணுமே, ஒண்ணும் கிழிக்க முடியலையே. அவங்க லட்சணத்தை நான் சும்மா படிக்கிறேன். ஓகே அதாவது இவங்களுக்கெல்லாம் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணி, பாதுகாப்பை பாகிஸ்தான் ராணுவமே ப்ரொவைட் பண்ணி, பாகிஸ்தான் ராணுவத்தோட அவங்களோட கண்டோன்மெண்ட் கிட்ட தானே எல்லா தீவிரவாத முகாம்களையும் நம்ம போட்டு பாம்பு போட்டோம். இது பாம்பு போட்டு கொண்ட தீவிரவாதிகளோட லிஸ்ட்ல நாம் படிக்க போறது. ஓகே இது நம்ம பண்ணல, அது நம்ம பண்ணோம். சிந்தூரப்பா அட்டாக், இது நம்ம பண்ணல. இது ம் தானா நடந்திருக்கு. தற்செயலா நடந்திருக்கா, தானா நடந்திருக்கா, மொத்தத்துல நடந்திருக்கு. இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அவர்கள் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே சென்றுள்ளார்கள். சோ ஃபர்ஸ்ட் இந்த மாசம் மேல ஹம்சா புரான் ம் புல்வாமா குண்டு வெடிப்பு, ஓகே நம்ம CRPF வீரர்களை கொன்னாங்க பாருங்க. ம் அந்த குண்டு வெடிப்புல மெயின் அக்யூஸ்ட் அவன் அல்பத்ர சேர்ந்தவன், ம் செத்துட்டான். யாரோ கொண்டுட்டாங்களாம், வெளியே வீட்டை விட்டு வெளியே வரும்போது டுப்புன்னு சுட்டாங்களாம். அதே மாதிரி ஷேக் யூசுப் அஃப்ரிதி, லஷ்கர் தொய்பா, இவன் பல்வேறு அட்டாக் இன்க்ளூடிங் பெஹல்காம் அட்டாக் உட்பட பல்வேறு அட்டாக்ல இவன் முக்கியமான ஆளு. ஏப்ரல் 2026 போட்டாங்க யாரோ தெரியாத நபர்கள், அடையாளம் தெரியாத நபர்கள். அதுக்கப்புறம் போன வருஷம் மேல கிட்டத்தட்ட எல்லா விதமான இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் எல்லாமே மே ஏப்ரல் கடந்த 2 வருஷமா நடந்திருக்கு. அது எல்லாமே இப்படிதான், அப்பதான் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ரசாத்துல்லா நிசாமி, லஷ்கர் தொய்பா, போன மே அந்த பெஹல்காம் அட்டாக் அப்புறம் போட்டாங்க. முடாசர் காதியான் காஸ், லஷ்கர் தொய்பா, ஓகே போன மே 2025 ஏப்ரல். அதாவது இந்த அரசு என்ன பண்ணிச்சுன்னு கேட்கிறவங்க, இல்ல இந்தியா ஏதாவது பண்ணிருக்குமான்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அரசு எதுவுமே பண்ணாட்டி கூட மேல ஒரு கடவுள் ஒருத்தன் இருக்கான், அவன் பொறுத்துக்க மாட்டான் இதெல்லாம். அவன் யாரையோ வச்சு எதையோ வச்சு சில விஷயங்களை அவன் காட்டி அத முடிச்சு வைக்கிறான். இவங்க எல்லாம் இந்த இந்தியாவில் நடந்த அந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்ட்ஸா செயல்பட்டவர்கள் என்று கருதப்படும் பெரிய குற்றவாளிகள். ரசாவுல்லா நிசாமி கொல்லப்பட்டான். முடசார் காதியான் காஸ் அவனும் மேல கொல்லப்பட்டான் 2025. ஹஃபீஸ் முகமது ஜமீல், ஜெய்ஷே முகமதை சேர்ந்தவன், அவனும் மே 2025. முகமது யூசுப் அசார், அவனும் யாரு இவன்? முகமது யூசுப் அசார் மௌலானா மசூத் அசரோட தம்பி. இவனும் மே 2025. கலீத் அலைஸ் அபு அகாஷா, லஷ்கர் தொய்பா, மே 2025. முகமது ஹசன் கான், ஜெய்ஷே முகமது, இவனும் மே 2025. ஷஹீத் லத்தீப், ஜெய்ஷே முகமது, பத்தான்கோட், இவன் பத்தான்கோட் அட்டாக்ல ஒன் ஆஃப் தி மெயின் மாஸ்டர் மைண்ட். இவன் அக்டோபர் 2023. ரியாஸ் அகமது அலைஸ் அபு காசிம், லஷ்கர் தொய்பா, செப்டம்பர் 2023. பஷீர் அகமது பீர், ஹிஸ்புல் முஜாஹிதீன், பிப்ரவரி 2023. இன்னொருத்தன் சீக் தீவிரவாதத்துக்கு முக்கியமான புள்ளி என்று கருதப்பட்டு பாகிஸ்தானால் புகலிடம் கொடுக்கப்பட்ட, அதாவது ரெஃப்யூஜ் கொடுக்கப்பட்ட பரம்ஜீத் சிங் பஞ்ச்வார், காலிஸ்தான் கமாண்டோ போர்ஸை சேர்ந்தவன், 2023 போட்டாங்க. நெக்ஸ்ட் சலீம் ரஹ்மானி,
2022. நெக்ஸ்ட் முகமது இஸ்மாயில் ஆல்வி புல்வாமா அட்டாக் காரணமா இருந்தவன் ஜூலை ஓகே 2021. ஓகே ஸோ 15 பேரு. அதுவும் கடந்த ஒரு ஆண்டு மாத்திரம் மே இந்த மேல இருந்து 1 2 3 4 5 6 7 8 முக்கியமான தீவிரவாதிகளை கடந்த ஒரு ஆண்டில் அடையாளம் தெரியாத நபர்கள் பெஹல்காம் அட்டாக்கு பிற்பாடு, ஆபரேஷன் சிந்தூருக்கு பிற்பாடு அடையாளம் தெரியாத நபர்களால் பாகிஸ்தானிலேயே பாகிஸ்தானியர்களால் அவர்கள் கதை முடிக்கப்பட்டுள்ளது. இதை பாகிஸ்தான் அரசோ இல்லை பாகிஸ்தான் உளவமைப்போ அல்லது அவர்களின் ஆகச்சிறந்த ராணுவ ஜெனரல் பங்கர் முனீர் ஆலையோ அல்லது உலகமே பாராட்டும் உலகமே அஞ்சும் ISI அமைப்போ இதுவரை துப்பு தொலைக்க முடியவில்லை. சோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, சில விஷயங்கள் நம்ம எதிர்பாராமல் நடக்கும். அது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, அதெல்லாம் உங்களோட நான் லிஸ்ட படிச்சேன். அது எப்படி நடந்தது, ஏன் நடந்ததெல்லாம் அது உங்க பார்வைக்கு விட்டுறேன். யார் பண்ணா எப்படி பண்ணாலாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பட் அவங்க மொத்தத்துல இந்தியாவுக்கு எதிராக வேலை பார்த்திருக்காங்க. அது மாத்திரம் எனக்கு தெரியும். சோ அவங்க கதை முடிஞ்சிருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு பக்கம் இந்தியாவோட உளவு சேகரிக்கும் விஷயம், நம்மளோட உளவு ஸ்தாபனங்கள் இந்தியால எதுவும் நடக்காத அளவுக்கு இங்க பாதுகாப்பு நடவடிக்கையில ஒரு பக்கம் எடுத்துட்டு இருந்தாலும், பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பவர்களை பாகிஸ்தானியர்களே ஒருவேளை கொன்றாலும் அதிசயம் இல்லை. ஓகே சார், ஓகே. மிக்க மிக்க நன்றி சார். நேரில் பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்து வைக்க நன்றி. ஜெயஹிந்த். Meriba Paneer Soda. I trust Meriba.